உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். தொடப்ப கட்டையால நான் உன்னை திருப்பி அடிப்பேன். மூடிட்டு வாங்கி. ஆப்ஷன் ஏ, இந்த ஜென்மம் முழுசும் நீங்க உங்க மனைவியோட வாழணும். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, 7 ஜென்மமும் இதே மனைவியோட தான் வாழணும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏது. எங்கடி போயிட்டு வர? ஜோசியரை பாத்துட்டு வரையா. என்ன சொன்னாரு? நம்ம குடும்பத்தை எமன் பாத்துட்டு இருக்காராம். அதெல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தா திரும்பி பாருடி. ஏதாவது பரிகாரம் சொன்னாரா? இருக்கியா, நான் சாப்பிடலாமா சமைக்க கூடாதான், துணியை மடிக்கலாமா துவைக்க கூடாதான், பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணுமா ஆனா விளக்க கூடாதான், வீடு சுத்தமா இருக்கணுமா ஆனா கூட்ட கூடாதான். அப்புறம் கடைசியா ஒண்ணு சொன்னாரியா. என்ன? கோழி வளர்க்கலாமா ஆனா தீவனம் போடக்கூடாதான். இது ஒண்ணு தாண்டி கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏண்டா அடக்கம் செய்யப்பட்ட ஆமை, உனக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கா? ஜோசியம் பார்த்தது யாருடி? வேற யாரு, எங்க அப்பா தான். ஓனானுக்கு உடும்பு சாட்சியா? ஏண்டா நீ எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறேன்னு சொன்னனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். இந்த மாசம் நீ ரீசார்ஜே பண்ணி விடல. தோப்பாரு, உன் வாழ்நாள் முழுக்க என்ன லவ் பண்ணா நான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுன்னு நான் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த ஜியோ காரனும் ஏர்டெல் காரனும் விலை ஏத்துறத பார்த்தா என்னால எனக்கே ரீசார்ஜ் பண்ண முடியாது போல் இருக்கு. ஒப்பங்காசு திருடி ரீசார்ஜ் பண்ணி என்கிட்ட பேசுறதுனா பேசு, இல்லன்னா பேசாத. போயிட்டு வரேன் பாய். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்? யோ, எங்க ஊர்ல ஒரு பையன் ரொம்ப நேரம் தண்ணியில மூழ்கி இருந்து சாதனை படைச்சிருக்கான். பரவாயில்லையடி, எவ்வளவு நேரம் மூழ்கி இருந்தான்? 2 மணி நேரம். சூப்பர் டி, உண்மையிலே இது சாதனை தான். ஆமாயா, அவன் சாதனையை கொண்டாடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறாங்களா? ஏண்டி? அவன் பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு. குந்தாணி, ஓடையில குளிக்க போனவன் ஓடையில சிக்கி செத்து இருக்கான். இது உனக்கு சாதனையா? வேதனடி. பாரா, தெரியாம விளக்கமாற்பட்டதுக்கு இப்படி துடிக்குது உன் பொண்டாட்டி. நீ குடுத்து வச்சவையா? யாரையா நீ வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு? இந்த இருக்க, நீங்க பேசுறத பார்த்தா நான் டெய்லி உங்களை விளக்கமாத்த கொண்டு அடிச்ச மாதிரி இருக்குது. இந்த பாருங்கண்ணே, இவரை வெட்டருவ வச்சு கூட வெட்டி இருக்கேன். ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த விளக்கமாத்த வச்சு நான் அடிச்சதே கிடையாது. புருஷனை விளக்கமாத்த வச்சு அடிச்சுட்டேன். அந்த பாவத்தை எப்படே போய் நான் கரப்பேன், எப்படினே கரப்பேன். ஐயோ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓனர் பொண்டாட்டி, முடியில பேன் அதிகமா இருக்குடி. அதிகமா இருந்தா குரங்க கூட்டிட்டு வந்து பேனு பாருடி. சரிடி. ஓனர், உன் பொண்டாட்டிக்கு தலையில பேன் பாரியா? எனக்கு எதுக்குடி? ஏன்னா உன் தலையில தாண்டி பேன் இருக்கு. பார்க்க சகிக்கல. சகிக்கலனா போய் சாவு. போடி குந்தாணி, உன் மண்டையில மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த. தேன் பண்ண பாத்திருக்கேன், மீன் பண்ண பாத்திருக்கேன். இப்பதாண்டி உன் தலையில பேன் பண்ண பாக்குறேன். யோ கோழி, வாமா, கிலோ 220 ரூபா போயிட்டு இருக்கு. எத்தனை கிலோ பொண்ணா? கிலோ 220 ரூபா போதா? அந்த அளவுல நம்ம பட்ஜெட் தாங்காது. செத்து போன கோழி எத்தனை இருக்கு? செத்து போன கோழி இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். 4 கோழி தான் செத்து போயிருக்கு. 4 தான் இருக்கா? இன்னைக்கு ஓடுற வியாபாரத்துக்கு 4 கோழி போதும். சரி, 4த்தையும் பேக் பண்ணிடு. 4த்தையும் பேக் பண்ணிடுவா? சரி விடு, பேக் பண்ணிடுறேன். ஏமா கேட்கறேன்னு கோச்சிக்காத. நீனும் 4-5 வருஷமா செத்து போன கோழியை வாங்கிட்டு போயிட்டு தான் சிக்கன் 65 போட்டு ஒயின் ஷாப்புக்கு எய்த்தாப்புல வித்துக்கிட்டு இருக்க. குடிகார பயிலோ இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கானோ? யோ கோழி, கட்டிங் குடிக்கிற வரைக்கும் தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு கேள்வி கேட்பானுங்க. கட்டிங் மேல போயிடுச்சுன்னா போதும், நாய்க்கறி கொடுத்தாலும் நாசுக்கா சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி, நீ பேக் பண்ணி வை, இதோ போயிட்டு வரேன். உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். தொடப்ப கட்டையால நான் உன்னை திருப்பி அடிப்பேன். மூடிட்டு வாங்கிப்பியா? என்னம்மா, காலையிலேயே உங்க அப்பா உன்னை விரட்டி விரட்டி அடிக்கிறாரு? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா, எங்க அப்பா கிட்ட ஒரு சவால் விட்டேன். அதுல அவர் ஜெயிச்சுட்டாரு. அதுக்கு போய் என்ன அடிக்க வராரு. அவர் ஜெயிச்சதுக்கு ஒன்னு எதுக்கு அடிக்க வராரு? என்ன சவால் விட்ட? கண்ணை மூடிட்டு அவர் பேரை எழுத சொன்னேன். கரெக்டா எழுதி விட்டாரு. எதுல எழுத சொன்ன? ரேங்க் கார்டுல தான். உன்னெல்லாம் அடிச்சிருக்க கூடாதுடி. ஆப்பிரிக்கா யானையை விட்டு மிதிச்சிருக்க